வணக்கம் நண்பா, இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, அதாவது ஸ்மாக்டவுன் வந்து யூஎஸ்ஏ நெட்வொர்க்குக்கு போயாச்சு. அதாவது இந்த ஸ்மாக்டவுன் வந்து ப்ரைம் ஸ்மாக்டவுன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சிச்சு. இதை ஃபஸ்ட்டு யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா உங்களோட கேம் ட்ரிபிள் ஹெச் தான் ஆரம்பித்தார். அதாவது அவரோட ஸ்டைலில் சொல்கிறார். அதாவது இந்த ஸ்மாக்டவுன் தான் என்னோட மறக்க முடியாத ஸ்மாக்டவுன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அதாவது ஸ்மாக்டவுன் ஆரம்பித்து 25 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அது இல்லாமல் இந்த ஸ்மாக்டவுனில் தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்மாக்டவுன் ஆரம்பித்தப்போ நானும் ராக்கு வந்து மோதி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பில்டப்பை அவர் ஆரம்பிக்கிறாரு. அது இல்லாமல் அதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, உங்களோட ஸ்க்ரீனில் பார்த்தீங்களா, அதுதான் ஸ்மாக்டவுனோட புது லோகோ. இனிமேல் ஸ்மாக்டவுன் அந்த லோகோவில் தான் டெலிகாஸ்ட் ஆக போகுது. இது இல்லாமல் நம்மளோட ஃபஸ்ட்டு மேட்சான ஹில் இன் அ செல் மேட்ச், அதாவது நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்மளுடைய சோலோவுக்கும் மேட்ச் நடக்குது. உண்மையிலுமே இந்த மேட்ச்சு ஒரு ஆவரேஜான மேட்சான்னு கேட்டால் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான ஒரு மேட்ச்சுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய கோடிக்கும் சரி நம்மளுடைய சோலோக்கும் சரி சம்மர் ஸ்லாமில் மேட்ச் நடந்ததை விட இது வந்து ஒரு பெட்டரான மேட்ச்சை நம்மளுடைய சோலோவும் சரி நம்மளுடைய கோடியும் சரி தரமாகவே கொடுத்தாங்க. ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்து பல பேரோட ஒரு இன்டர்ஃபரன்ஸ் இருந்தாலும் நம்மளோட கோடி வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கொடுத்தாரு. அது இல்லாமல் நம்மளுடைய சோலோ இருக்கிற அந்த உடம்புக்கு வந்து அந்த மூவ்ஸ் எல்லாம் வந்து டக்குன்னு போட்டார். ஏன்னா நானே என்னடா இவனாலலாம் இந்த அளவுக்கு செய்ய முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு நானே யோசித்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய சோலோ வந்து சொன்னவங்களோட வாயெல்லாம் கண்டிப்பாக டக்குன்னு அடைச்சிட்டான்னு சொல்லுவேன். இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு யாருக்காக இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு அதிகமாக எதிர்பார்த்தோம். அதே மாதிரியே நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸ் வந்து இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய கோடி வந்து நம்மளுடைய சோலோவை க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து நம்மளோட கோடி தான் வின் பண்ணிட்டார். வின் பண்ணாலும் அதில் வந்து நம்மளுடைய சகோதரர்கள் வந்துட்டாங்க. அதாவது நம்மளுடைய பிளட் லைன் 2.0ஓட நம்மளுடைய சோலோவோட பாச தம்பிகள் வந்து ஜேக்கப் ஃபட்டு, டமாலாங்கா இவங்க எல்லாருமே வந்து நம்மளுடைய கோடியை வந்து சுற்று போட்டு பெரட்டி எடுத்துட்டாங்க. என்னதான் நம்மளோட கோடியை வந்து எல்லாருமே சுற்று போட்டு எல்லாருமே அட்டாக் பண்ணாலும் நம்மளுடைய டமாலாங்கா இருக்கட்டும் இல்லை ஜேக்கப் ஃபட்டாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாங்கன்னா, என்னதான் வந்து கொஞ்சம் ஒத்து ஊற்றினாலும் கரெக்டான அந்த ஒத்து ஊற்றுறத கரெக்டாக ஊற்றுனாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய ஜேக்கப் ஃபட்டு வந்து அதோட ஸ்டீல் கேஜி அந்த மேலே நின்று நம்மளுடைய கோடியை வந்து அட்டாக் பண்ணுறப்ப ஒரு தீம் சாங் ஒழிச்சிச்சு. அதுதான் உங்களோட ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் என்ட்ரன் வந்தோடனே இதுக்கு முன்னாடி பார்த்துருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே எங்கே இருந்துச்சு அப்படின்னா ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு என்ட்ரன்ஸில் தான் இருந்துச்சு. வந்து தலைவன் ஒரு வெறித்தனமான ஒரு ஆட்டத்தை ஆடினார். ஏன்னா ரோமன் ரெயின்ஸு உள்ளே வந்ததுக்கு அப்பயே நம்மளுடைய ஜேக்கப் ஃபட்டு என்ன பண்ணிட்டாரு, சோலோவை வந்து 2 பேரும் வெளியில் போயிட்டாங்க. உடனே உள்ளே வந்தார். ரோமன் ரெயின்ஸ் வந்தோன்னே அந்த ஸ்டீல் கேஜை நம்மளோட ரோமன் ரெயின்ஸே மூடிட்டு இனிமேல் ஆட்டம் இருக்குது வாடா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸு ஸ்டீல் கேஜை மூடிட்டு நம்மளுடைய டமாலாங்காவும் சரி சும்மா பெரட்டி எடுத்துகிட்டா இருப்பேன். உண்மையிலுமே சொல்கிறேன், இந்த ஒரு மூமெண்ட் வந்து கொஞ்சம் கூட நல்லா எதிர்பார்க்கவே இல்லை. ஆனாலும் நம்மளுடைய டமாலாங்காவை பெரட்டி எடுத்துட்டார். அதுக்கப்புறம் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்மளுடைய ஜேக்கப் ஃபட்டை கூப்பிட்றாரு, வாடா அன்னைக்கு நீ தானே நடித்த வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றப்ப நம்மளுடைய ஜேக்கப் ஃபட்டும் போகிறாரு. போய் உள்ளே நிற்கிறப்ப நம்மளுடைய சோலோ வந்துட்டார். சோலோ வந்து நம்மளுடைய ஜேக்கப் ஃபட்டோட காலை பிடிச்சி இழுத்து வேணாம் இவனை நீ அடிக்காத, இப்போ அடிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, அவன் வேணுக்குன்னே வம்புழுக்கிறான், நீ கீழே வாடான்னு சொல்லி அப்படியே குத்தி நம்மளுடைய ஜேக்கப் ஃபட்டை வந்து நம்மளுடைய சோலோ கூட்டிகிட்டு போயிட்டார். அப்படியே அதாவது அந்த ஒரு ரிங்கில் வந்து 2 எதிரியுமே ஒன்று நிற்கிறாங்க. அதாவது நம்மளுடைய கோடியும் சரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் சரி 2 பேத்துக்குமே ஒத்து போகாது. ஆனால் 2 பேருமே அந்த ஒரு ரிங்கில் இருக்கிறாங்க. அந்த செக்மெண்ட் வந்து அப்படியே நிற்கிது. அதுக்கப்புறம் யாரை காட்டுறாங்க அப்படின்னா உங்களோட ஸ்மாக்டவுனோட ஜென்ரல் மேனேஜரான நிக்காலிட்ஸை காட்டுறாங்க. நிக்காலிட்ஸில் கேட்குறாங்க, அதாவது இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கப்போ அது ஆமாம் நானும் பார்த்தேன். அதாவது சோலோவும் ஜேக்கப் ஃபட்டும் இப்போ தான் வந்து கத்திட்டு போகிறானுங்க. அதாவது எங்களுக்கு வந்து கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு டாக் டீம் மேட்ச் வேணும், அதாவது பேட் பிளட்லேருந்து எங்களுக்கு மேட்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனானுங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி அந்த ஒரு கான்ட்ராக்டில் வந்து ஜேக்கப் ஃபட்டும் சோலோவும் சைன் பண்ணிட்டாங்க. இன்னும் ரோமனும் நம்மளுடைய கோடி தான் சைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கப்ப அதாவது மெயின் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆனோன்னா நம்மளுடைய ஜேக்கப் ஃபட்டும் சரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் சரி யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க என்ன சொல்கிறதுன்னு. ஆனாலும் நம்மளுடைய ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸு இருப்பான் வந்து அவரோட ஸ்டைலில் பேசுகிறார். இங்கே எதுவுமே மாறல அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எல்லாமே மாறிடுச்சு, ஆனால் நான் மாறவே இல்லை. ஆனால் எல்லாமே இங்கே வந்து எனக்கு தலையெல்லாம் நிற்கிது. அதாவது இங்கே வந்து எனக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே தேவை கிடையாது. ஏன்னா இது வந்து முழுக்க என்னோட பிஸ்னஸ், அதாவது என்னோடய ஃபேமிலியோட பிரச்சனை. இதில் வந்து யாருமே தலையிட வேணாம். அதாவது கோடியா
இது வந்து என்னோடய அதாவது பர்சனல் விஷயம். இதில் வந்து யாருமே தலையிடக்கூடாது. ஏன்னா இது வந்து என்னோடய ஃபேமிலி பிரச்சனை, சரிங்களா? அதனால் இங்கே இருக்க ஆடியன்ஸ் என்னோடய ஆடியன்ஸ், இங்கே இருக்க மக்கள் என்னோடய மக்கள், இங்கே இருக்கிற கமெண்ட் ரேட் என்னோடது, இங்கே இருக்க ரிங்கு என்னோடது, ஆல்மோஸ்ட் டபிள்யூ என்னோடது. அப்படிங்கிறப்ப நம்மளோட கோடிக்கு வந்து பொறுக்கவே இல்லை. ஏன்னா இது எல்லாமே உன்னோடதா. இதெல்லாம் ரெஸ்ல்மேனியா 40க்கு முன்னாடி தான் இது எல்லாமே உன்னோடது. இப்போ வந்து முழுக்க என்னோடது. நீ மறந்துட்டியா ரோமான்? நீ சாம்பியனாக இருக்கிற அப்படிங்கிறத நீ மறந்துட்டியா? நீ வந்து சாம்பியனை தோத்துட்ட, சரி? அந்த சாம்பியன் என்கிட்ட இருக்குது. இது வந்து நீ சொன்ன இல்லை, அது எதுவுமே உன்னோடது கிடையாது. இது வந்து முழுக்க என்னோடது ரோமான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப நம்மளுடைய ஒரு மாறி ஆயிடுச்சு. நம்மளுடைய ரோமனுக்கு வந்து என்னடா இவெல்லாம் இவ்வளோ தூரம் பேசுகிறானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜர்க் ஆயிடுச்சு. ஆனாலும் ஒருத்துக்கிட்டே இருந்தார். நம்மளுடைய சோலோ வராரு. சோலோவும் ஜாக்கப்பட்டு வந்து அவங்களோட ஃபேஸ் அப் பண்ணுறப்ப நம்மளுடைய டாமா லாங்கா எப்பொழுதும் போல் நம்மளுடைய கோடியையும் ரோமனையும் அடிச்சுக்கிறப்ப இதில் நின்று பார்த்துட்டு இருக்கா. நம்மளோட சடனாக நம்மளோட என்ன பண்ணிட்டாரு, ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த ஒரு கான்ட்ராக்டில் வந்து அவர் சைன் பண்ணிட்டாரு. சைன் பண்ணிவிட்டு இது மாதிரி பார்க்குறப்ப நீ மட்டும் தான் சைன் பண்ணியிருக்க, கோடி சைன் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்க வரப்போ டக்குன்னு நம்மளுடைய கோடியும் அந்த ஒரு கான்ட்ராக்டில் சைனிங் பண்ணிட்டாரு. இந்த மேட்ச் வந்து அஃபிஷியல் ஆயிடுச்சு. அதாவது பேடு பிளட் லைன் வந்து நம்மளுடைய ஜாக்கப் ஃபாட்டு சோலோ விசஸ் கோடி ரோமனுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பேடு பிளட் லைனில் நடக்க போகுது. இது 100% உண்மை. அதாவது டபிள்யூ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து நம்மளுடைய கோடி வந்து மோத மாட்டார் அப்படின்னு நான் கண்டிப்பாக என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இதில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி, நம்மளுடைய கோடிக்கும் சரி, இவங்களுக்குள்ளேயே சுத்தமாக பிடிச்சிக்கிறதே கிடையாது. அதனால் பிளட் லைன் 2.0 இருக்கட்டும், நம்மளுடைய ஜாக்கப்பாடாக இருக்கட்டும், நம்மளுடைய சோலோவாக இருக்கட்டும், இல்லை இவனுக்குள்ளேயே சரி யாராவது ஒருத்தர் வந்து நம்மளுடைய கோடியை அட்டாக் பண்ணி அதில் வந்து ஒரு இன்ஜுரி ஆகிற மாதிரி காட்டினா ரோமன் ரெயின்ஸ் மட்டும்தான் இருப்பார். அந்த மேட்ச்சில் வந்து பேட் பிளட் லைனில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக நம்மளுடைய ஜிம்மி கூட வருவார் அப்படிங்கிறது என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பீனியன். இது வந்து இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல, இது வந்து என்னோட ஒரு சொந்த ஒரு ப்ரெடிக்ஷனை தவிர இதுதான் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லலை. ரோமன் ரெயின்ஸோட அந்த செக்மெண்ட்டை வச்சு இந்த ஸ்மாக்டவுன் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.